அதாவது அவங்களுக்கு ஆள் இருக்கான்னு பார்க்குறாங்க, ஆளை தேடி பிடிச்சிடணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அட்வான்ஸாக யாரும் கட்சியை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி விருப்பம் மனு வாங்குறாங்க. அதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அட்வான்ஸாகவே விருப்பம் மனு வாங்குறதுக்கு இதுதான் அடிப்படை காரணம். சார் தலைவருக்கு அடுத்ததாக இளந்தலைவர். அதனால் இந்த எங்களுடைய இயக்கத்தினுடைய அத்தனை 2 கோடி தொண்டர்கள் 2.5 கோடி தொண்டர்கள் இன்றைக்கு சேர்த்துருக்கிறோம். அத்தனை பேரும் முழு மனதாக உதயநிதி ஸ்டாலின் இந்த இயக்கத்துக்கு வலுவூட்டக்கூடியவர் என்கின்ற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். எனவே அவரை தலைமையாக ஏற்றுக்கொள்வதில் எந்த தவறும் கிடையாது. தலைவர், அதற்கு அடுத்த தலைவர் இளந்தலைவர். சார் இனிமேல் அவங்க தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வந்து தான் தீரணும். ஏன்னா ஏதாவது தங்களுடைய கட்சியினுடைய டெபாசிட்டையாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அமித்ஷாவும் மோடியும் தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வந்து கொண்டு தான் இருக்க வேண்டும். ஆனால் எந்த பணமும் கொண்டுகிட்டு வரமாட்டாங்க. நம்ம பணம் நமக்கு, ஆனால் அந்த பணத்தை அவங்க வச்சுக்கிறாங்க, மற்ற மாநிலத்துக்கு செலவழிக்கிறாங்க. நம்மளுடைய பணத்தை மற்ற மாநிலங்களுக்கு செலவு செய்வதற்காக வருகின்றவர்கள் தான் அவர்கள் தவிர இங்கே நமக்காக எந்த பணத்தையும் அவர்கள் தருவதில்லை. சார் பீகார் வேறு, தமிழ்நாடு வேறு. தமிழ்நாட்டிலே வேறு எந்த இயக்கமும் காலூன்ற முடியாது. இது திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்று மிக்க பூமி. இது ஆரம்ப காலத்தில் இருந்தே திராவிட இயக்கத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்த பூமி. இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களை ஏமாற்ற முடியாது. ஆன்மீக அரசியலை சொல்லியெல்லாம் இங்கே ஏமாற்ற முடியாது. நாங்கள் ஆன்மீக அரசியலுக்கு எதிரிகள் அல்ல என்பது தமிழ் உணர்வுக்குள்ள அத்தனை வாக்காள மக்களுக்கும் நன்றாக தெரியும். எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒன்று, எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. எல்லோரும் சமம் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. நீங்கள் எல்லாரும் சமம்னு ஏற்றுக்கிட்டு எல்லாரையும் அவங்கள வர சொல்லுங்கள், ஆட்சேபனையே கிடையாது. எல்லாரையும் சமமாக ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே.